தமிழ்நாட்டிலே தமிழர்களுடைய அடையாளங்களை எல்லாம் அவமதிக்கின்ற வேலையை ஆளுநர் பதவியில் வரக்கூடியவர்கள் செய்து வருகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைந்த பிறகு ஆளுநர் பதவியை பயன்படுத்திக் கொண்டு தமிழ் மொழியை அவமானம் செய்வது, தமிழர்களின் அடையாளமாக இருக்கக்கூடிய ஒப்பில்லா திருவள்ளுவரை இழிவுபடுத்துவது, அவருக்கு மதம் சாயம் பூசுவது என்று தமிழ்நாட்டுக்கு விரோதமான, தமிழர் விரோதமான செயலை ஆளுநர் செய்து வருகிறார்கள். கடந்த ஆளுநரும் இதே போல செய்தாரு, அதற்கு முன்னாடி இந்த ஆளுநரும் இதே போல தமிழர் விரோத வேலையை செய்தாரு. இப்பொழுது வந்திருக்கக்கூடிய ஆளுநரும் தமிழர் விரோத செயலை தொடர்ச்சியாக செய்து வருகிறார். இப்ப பிஜேபி அரசு தமிழருக்கு எதிராக இருக்கக்கூடியவனை மட்டும்தான் இங்க ஆளுநர் அனுப்புவேன்னு சொல்லி அனுப்பிட்டு இருக்காங்களா அப்படிங்கறதா எங்களுடைய கேள்வி. தமிழ்நாட்டை அவமானப்படுத்த வேண்டும், தமிழர்களை அவமானப்படுத்த வேண்டும், திருவள்ளுவரை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இங்கே ஆளுநர் என்கிற பதவியை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆளுநர் பதவியால் எந்த பயனும் தமிழ்நாட்டிற்கு இல்லை. நேற்றைக்கு திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசி, அவருக்கு மதச்சாயத்தை பூசி அவமானப்படுத்துகின்ற வேலை செய்திருக்கார்கள். இது எவ்வளவு திமிர் இருந்தா இந்த வேலையெல்லாம் இந்த பிஜேபி காரன் செஞ்சிட்டு இருப்பான். இத்தனை ஆண்டு காலம் தமிழர்கள் திருவள்ளுவரை மதத்திற்கு அப்பாற்பட்டவராக, ஜாதிக்கு அப்பாற்பட்டவராக அவர் உலக பொதுமறையை கொடுத்தார், உலகத்திற்கே நீதி வழங்கினார் என்கின்ற உயர்த்தி பிடிக்கிறோம். அவரை கொண்டு போய் மதச்சாயத்துக்குள்ளே பூசுகின்ற வேலை செய்கிறார்கள். வள்ளுவர் காலத்தில் தமிழ்நாட்டிலே சனாதனத்திற்கு எதிரான குரலாக வள்ளுவர் குரல் எழுந்தது. வள்ளுவர் சனாதனத்துக்கு எதிராக பேசினார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சனாதனத்துக்கு எதிராக பேசினார். சனாதனம்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு கர்மா இருக்குன்னு அர்த்தம், ஒவ்வொரு தர்மம் இருக்குன்னு அர்த்தம். அவன் ஜாதி வேலையை அவன் பண்ணணுங்கிற அர்த்தம். இல்லைன்னு சொல்லிடுவாங்களா? இந்த தொழிலை செய்யறதுக்கு இந்த ஜாதி தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவதுதான் சனாதன தர்மம். யாராவது மறுத்த முடியுமா? பிஜேபி காரங்க சனாதன தர்மம் எழுதி வச்சிருக்கிறது எல்லாரும் படிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு தர்மமும் ஒவ்வொரு கர்மமும் இருக்கிறது, ஒவ்வொரு கடமையும் இருக்கிறது. அந்த கடமையை செஞ்சுட்டு பலனை எதிர்பார்க்காதன்னு சொல்றதான கீதை உனக்கு. இங்க பார்ப்பனலா இருக்கக்கூடியவங்க, உயர் ஜாதியா இருக்கக்கூடியவங்க மேலேயே உட்கார்ந்து இருப்பாங்க, அதிகாரத்தில் இருப்பாங்க, கல்வியில இருப்பாங்க, வேலையில இருப்பாங்க, பணத்தை சம்பாதிப்பான். அவனுக்கு வேலை செய்வதற்கு தான் சூத்திர ஜாதிகளாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு சாதியை சார்ந்தவர்கள், முக்கோளத்தோராக இருந்தாலும் சரி, நாடாராக இருந்தாலும் சரி, கவுண்டராக இருந்தாலும் சரி, வன்னியராக இருந்தாலும் சரி, பறையராக இருந்தாலும் சரி, கோணராக இருந்தாலும் சரி, பலர், இப்படி எல்லா சாதியும் பார்ப்பனர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றுதான் மனுஸ்மிருதியில் எழுதி வைத்திருப்பதா சனாதனம். இல்லைன்னு எவனா சொல்ல முடியுமா? திரும்ப திரும்ப சனாதனம் சனாதனம் சனாதன பேசக்கூடிய ஆள் யார்? உயர் ஜாதி சார்ந்தவங்க சனாதனம் வேணும் பேசிட்டு இருக்கான். சாதாரண சமூகத்தை சார்ந்தவர்கள், பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் பேசுகிறார்களா? அது பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த சனாதனம் வேணும் பேசுறோமா? யார் பேசுறாங்க? இவங்களுக்கு கூலி வேலை பார்க்கறதுக்கு சம்பளம் இல்லாம வேலை பார்க்கறது தான் எங்களுடைய வேலையா? அதுதான் ஜாதியை பிரிச்சு வச்சு ஜாதியா பிரித்து வைத்திருப்பதான் சனாதனம் என்று சொல்கிறார்கள். வர்ணமாக பிரித்து வைத்திருப்பதான் சனாதனம் என்று சொல்றாங்க. இல்லன்னு சொல்லிடுவாங்களா? வர்ணாசிரமம் வேண்டாம் என்று சொல்லிடுவாங்களா? சனாதனத்தில் நாங்கள் வர்ணாசிரமத்தை சேர்த்தோம் சொல்லிடுவாங்களா? வர்ணம்னா என்ன? வர்ணங்கிறது என்ன? ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பிறப்பு இருக்குது, பிறப்பினுடைய அடிப்படையில் அவர்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் மட்டும் சொல்லல, பிஜேபி காரங்க சொல்லியிருக்கிறாங்க. போன ஜென்மத்தில் என்ன செஞ்சீங்களோ அதனுடைய விளைவாக இந்த ஜென்மத்தில் இந்த ஜாதியில பிறந்திருக்கிறீங்க, இந்த ஜாதியில பிறந்ததுனால தான் இந்த வேலையை நீங்க செய்யணும். இந்த வேலையை பார்ப்பனர்களுக்கு, உயர் ஜாதிக்காரங்களுக்கு சேவையா செஞ்சு காசு வாங்காம கூலி வேலை செய்து நீங்கள் மோட்சத்தை அடையுங்கன்னு சொல்லுவதாங்க சனாதனம். அதான் சனாதனம். இல்லன்னு சொல்லிட முடியுமா? அப்ப இதை நம்ம மேல திரிப்பதும். சனாதனத்துக்கு எதிராக பேசினவர் தான் திருவள்ளுவர். அவருடைய குரலிலே வர்ணாசிரமம் கிடையாதுங்க, சனாதன்ற வார்த்தையே கிடையாது, இந்து என்ற வார்த்தையே திருக்குறள்ல கிடையாது. இவருடைய சாமி பேர் எந்த சாமி பேருமே அதுல கிடையாது. ராமன் பேர் இருக்குதா? கிருஷ்ணன் பேர் இருக்குதா? எந்த பேருமே கிடையாது. அவர் கடவுளுக்கு அப்பாற்பட்டவராக, மதத்திற்கு அப்பாற்பட்டவராக, நிலத்திற்கு அப்பாற்பட்டவராக, ஏன் அவர் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்குமான ஒரு நீதியை போதித்தவர் தான் திருவள்ளுவர். அவருக்கு போய் இங்க காவி சாயத்தை பூசுவதும், அவருக்கு பட்டயம் போடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் விஷமத்தனமான வேலை, தமிழர்களை அவமானப்படுத்துற வேலை. அதே மாதிரி இந்த வந்தே மாதரம் என்கின்ற பாட்டை ஏதோ கொண்டாடுறாங்க, தேசிய கீதம், தேசிய பாடல்னு சொல்றாங்க. வந்தே மாதரத்தை பயன்படுத்துவதா வேண்டாமா என்று ஒரு கமிட்டி உருவாக்குனாங்க. 1936 ஒரு கமிட்டி உருவாக்குனாங்க. அதுக்கு நேதாஜி தலைமையில தான் அதற்கான ஆலோசனை நடந்தது. ஏன்னா நேதாஜிக்கு தான் அந்த வங்க மொழி தெரியும். வங்க மொழியில தான் இந்த வந்தே மாதரம் பாடல் எழுதியிருக்கிறாங்க. அதுல அந்த குழுவில் நேரு இருந்தார், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருந்தாங்க. இவங்க எல்லாம் பேசி என்ன முடிவு பண்ணாங்கன்னா, நேதாஜி சொல்றாரு, இந்த பாடல் என்பது கடந்த காலத்தில், அவருக்கும் முன்னாடி காலத்தில் அன்றைக்கு இந்துக்களின் பெருமையையும் முஸ்லீம்களை சிறுமைப்படுத்துவதற்காக பாடப்பட்ட பாட்டு. அது ஏதோ வெள்ளக்காரன் தடை செஞ்சுட்டாங்கிறதுக்காக கொண்டாட முடியாது. அதிகபட்சம் வேணா 2 வரியை வேணா பாடிக்கோங்கன்னு தான் சொன்னாரே ஒழிய அதை தேசிய கீதமாக அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை.
ரவீந்திரநாத் தாகூரினுடைய பாடலை தான் தேசிய கீதமாக ஏற்றுக்கொண்டார்கள். ஏனால் அது அனைவரையும் அரவணைக்கிறது, அனைவரும் அரவணைக்கிறது. வந்தே மாதரத்தில் தமிழ் மொழிக்கு ஏதாவது பேர் இருக்குதா? தமிழர்களை அவங்க அடையாளப்படுத்துறாங்களா? கிடையாது. அது வெறுமனே வங்கத்தை பாராட்டுறது. மேற்கு வங்கம் தான் இந்தியாவா? நான் கேட்கிறேன். வந்தே மாதரத்தில் வங்க நிலத்தினுடைய பெருமையை பேசுகிறாங்க. தஞ்சாவூர் பெருமையையும் காவிரி டெல்டாவின் பெருமையும் பேசுறத தேசத்தினுடைய பாடலா வைக்கிறது பிஜேபிக்கு துணிச்சல் இருக்கா? துணிச்சல் இருக்கா? வச்சிருவியா? அப்படி வச்சிருவியா நீ? மேற்கு வங்கத்தையும் கிழக்கு வங்கத்தையும் சேர்த்து அந்த வங்க தேசத்தை பாடுகின்ற பாராட்டுகின்ற பாட்டை எங்களுக்கு தேசத்தின் பாடலாக எங்க தலையில் எதுக்கு திணிக்கிற? எங்க தொண்டையில் எதுக்கு திணிக்கிற? அந்த பாட்டுக்கு முன்னுரிமையாமா, தமிழ் மொழிக்கு 3ஆம் இடமாமா. எவ்வளவு கொழுப்பு இது! யார் காசுல இந்த இடத்துல இவ்வளவு பெரிய வீட்டுல நீங்க இருக்கிற? யார் காசு அது? யார் வீட்டு நிலம்? தமிழன் கொடுத்த காசு, தமிழனோட நிலம். சென்னையில மத்திய பகுதியில், சென்னையோட மைய பகுதியில் 150 ஏக்கர்ல எதுக்கு இவருக்கு வந்து இடம்? இவ்வளவு பெரிய வீடு எதுக்கு? இவ்வளவு பெரிய இடம் வேணா இவரை கொண்டு போய் வெளியில போடுங்க, பெரும்பாக்கத்தில் போடுங்க. எல்லாருக்கும் அங்கதான் வீடு இருக்குது, தமிழர்கள் அங்கதான் வசிக்கிறான். பெரும்பாக்கத்தில் ஒரு வீடை ஒதுக்கி கொடுங்க, போதும் போதும் இந்த வேலை பார்க்கறதுக்கு. ஆளுநர் தமிழ்நாட்டில் என்ன ஆக்கப்பூர்வமான வேலை செய்கிறார்? என்ன நிர்வாக வேலையை செய்கிறார்? என்ன நிர்வாக வேலை செய்கிறார்? அவர் கீழே தான் இங்க பல்கலைக்கழகங்கள் இத்தனை காலம் கொடுக்கப்பட்டிருந்தது. எந்த பல்கலைக்கழகம் உலக அளவில் புகழ்பெற்ற பல்கலைக்கழகமாக மாற்றுவதற்கு ஆளுநர் என்ன வேலை செஞ்சாரு? அவருக்கு எதுக்கு தண்டத்துக்கு நம்ம வந்து சம்பளம் தரணும்? எதுக்கு இவ்வளவு பெரிய வீடு தரணும்? எதுக்கு இங்க தமிழ்நாட்டில் தலைநகரத்தில் மைய பகுதியில் எங்க மக்கள்லாம் கண்ணகி நகர்ல பெரும்பாக்கத்தில் அங்கே துன்புறுவாங்க, சித்திரவதைப்படுவாங்க. ஆளுநருக்கு இங்க நடுவீட்டில் கொண்டு வந்து உட்கார வச்சு பூஜை பண்றாங்க வேலையா? இது போன்ற தமிழ் மொழியை இழிவு செய்யக்கூடியவர்களை, திருக்குறளை, திருவள்ளுவரை இழிவு செய்யக்கூடியவர்கள் தமிழ்நாடு ஒருபொழுது அனுமதிக்காது. தமிழ்நாட்டில் இது போல பல போராட்டங்கள் நடந்து வந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக போராட்டம் நடக்கும். ஒரு வகையில் ஆளுநருக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏனால் எங்களை எல்லாம் மறுபடியும் போராட்ட களத்திற்கு வா என்று அழைக்கக்கூடிய ஒரு போர்க்குரலை வந்து ஆளுநர் எழுப்பியிருக்காரு. அதெல்லாம் தயாராக தான் இருக்கிறோம். எதை பத்தியும் நான் கவலைப்பட்டதில்லை. தமிழ்நாடு கிளர்ந்தாலும் உங்களை மாதிரி 1000 பேரை பார்த்தாச்சு. நீ எல்லாம் யாரு? நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு சொல்லும். இது மாதிரி எத்தனை பேரை பார்த்திருக்கிறது? எத்தனை தமிழனை எதிரிகளை விரட்டி அடித்திருக்கிறது தமிழ்நாடு. தமிழர்கள் சுயமரியாதை அற்றவர்கள் அல்ல. ஆகவே தமிழ்நாட்டில் இது போன்ற விஷமத்தனமான சில்லுண்டி வேலைகள் எல்லாம் செய்யறதை பிஜேபி நிறுத்திக்கணும். இதற்கு மேலும் மோளை செஞ்சுட்டு தான் தமிழ்நாடு தழுவிய பெரிய ஜனநாயக போராட்டங்கள் எல்லாம் எடுக்கும். தாவேக அரசு இது குறித்து உடனடியாக கடுமையான ஒரு அறிக்கைகள் வெளியிடணும். சும்மா நீங்க வந்து மேலோட்டமாக பேசுவதோ, கவர்னர் வந்து இதான் வழிமுறை கொடுத்திருக்காரு அப்படிங்கறதுனால கவர்னர் மாளிகையில சொல்றதால ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. தாவேக அரசு இதை கண்டிச்சு பேசணும்ல, நீங்க பேசணும்ல. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று வள்ளுவர் சொன்னது நீங்க எடுத்து உங்க கட்சியினுடைய முழக்கமாக முன் வச்சிருக்கீங்க. அப்படி என்றால் இதை பற்றி வலிமையான கண்டனத்தை தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் அறிக்கை போடுவதல்ல, களத்தில் உங்க கட்சிக்காரங்களை இறக்கிடுங்க, போராட்டத்தை இறக்கிடுங்க. அவர் இன்னும் அரசியல் படுத்தல. 2 வருஷத்துல ஆட்சியை பிடிச்சிருக்கீங்க. இதுவரைக்கும் உங்க கட்சிக்காரர்களை இங்க அரசியல் படுத்தல. போராட்ட காலத்தில் இறக்குங்க. போராட்ட காலத்தில் இருக்க எம்எல்ஏ தவிர, அமைச்சர்களை தவிர உங்களுடைய கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர் இருக்கிறாங்க. கண்டன கூட்டத்தை நடத்த சொல்லுங்கள், கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த சொல்லுங்க. ஆளுநருக்கு எதிராக அந்த போராட்ட முழக்கத்தை எழுப்ப சொல்லுங்க. நீங்க ஆட்சியில் இருக்கிறனால போராட வேண்டியதில்லை என்ற அர்த்தம் அல்ல. மக்களுக்காக, தமிழ் மண்ணுக்காக, தமிழ் மொழிக்காக ஏதேனும் இழுக்கு வந்தால் போராட்ட காலத்தில் நிற்பவன் தான் தமிழ்நாட்டை ஆள்வதற்கு தகுதியானவன். அதெல்லாம் நான் கண்டு காணாமல் போயிரும் அப்படின்னு தாவேகாவும் முதலமைச்சரும் இருந்தார்கள் என்றால் அது எதிர்காலத்தில் அவர்களும் இந்த எதிர்ப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். முதலமைச்சர் வாயை திறந்து பேசணும், இது குறித்து கண்டிக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்துட்டு பொறுத்து இருக்க முடியாதுங்க. நீங்க வெளிப்படையா பேச வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. தமிழ்நாடு என்பது பேசி பேசி அரசியலை மக்களிடத்தில் கொண்டு சேர்த்து வளர்ந்த ஒரு மாநிலம், அரசியல் படுத்திய மாநிலம். முதலமைச்சர் அரசியல் பேசவில்லை என்றால், வெளிப்படையாக துணிந்து வந்து நிற்கல, அப்படி நான் முன்னாடி நிக்கலனா அப்ப தமிழ்நாட்டை பற்றியான மதிப்பு என்னவாக இருக்கும்? தமிழ் மொழிக்கு இழுக்கு என்றால் முதலமைச்சர் முதலில் பேச வேண்டும், அந்த கட்சி போராட்ட காலத்தில் இறங்க வேண்டும் என்று அந்த கட்சியினுடைய நண்பர்களுக்கு நான் வேண்டுகோள் வைக்கின்றேன். நீங்க பெரிய பொறுப்பு எடுத்திருக்கிறீங்கனால் மக்களை அரசியல் படுத்த வேண்டிய பொறுப்பு அதை விட மிகப்பெரிய பொறுப்பு. ஆகவே நீங்களும் களத்தில் இறங்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளும் இச்சமயத்தில் முன்வைத்து ஆளுநருக்கு எங்களது வன்மையான கண்டனம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய சங்கித்தனத்தை தேர்தலில் மக்கள் விரட்டி இருக்கிறாங்க. இதுக்கு மேலே சங்கித்தனம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஒரு சீட்டு இல்லாமல் போகும் என்பதையும் இச்சமயத்தில் தெரிவித்து எங்கள் போராட்டம் தொடரும் என்பதையும் இந்த சமயத்தில் தமிழ் மக்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தோழர்களே, இந்த தமிழ் மொழி காப்பதற்காக மேற்பதினாறு இயக்கத்தினுடைய ஒப்பற்ற தோழர், பொறுப்பாளர் தோழர் சிவா திலீபன் உயிர் கொடுத்திருக்கிறார். இந்த ஆளுநரை நாங்கள் கண்டிக்கின்றோம். சிவா திலீபன் எங்களுக்கு உத்தரவிட்டு சென்றிருக்கிறார். தமிழ் மொழிக்கு இழுக்கு நேர்ந்தால் எவனாக இருந்தாலும் எதிர்த்து நெல் என்று எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். சிவா திலீபனுடைய நினைவிலே ஏந்திதான் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆளுநரை நாங்கள் எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கின்றோம்.
இதுபோல அமைதியான போராட்டங்களை மட்டுமே நாங்கள் நடத்தி கொண்டிருப்போம் என்று இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய RSS சங்கிகள் நினைத்தால் கடுமையான எதிர்ப்புகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக இயக்கங்களின் திரட்டி நாங்கள் நடத்த வேண்டியிருக்கும். பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் ஒன்று திரண்டு இந்த ஆளுநர் அலுவலகத்தை இல்லத்தை முற்றுகின்ற போராட்டத்தை தோழர் சிவா திலீபனுடைய உத்தரவை ஏற்று நாங்கள் நடத்துகின்ற நிலைக்கு நாங்கள் முன்னகர்வோம் என்பதை சமயத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஊடகங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கின்றோம். தயவு செய்து சொல்லுங்கள், நாங்கள் ஒரு உயிரை கொடுத்திருக்கிறோம். தமிழ் மொழிக்காக எங்கள் தோழர் சிவா திலீபன் களம் கண்டிருக்கிறார், உயிர் கொடுத்திருக்கிறார். அதனால் ஒரு காலத்திலும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். எங்கள் தோழர்கள் உயிருக்கு அஞ்சுபவர்கள் அல்ல. எங்கள் தோழர் உயிர்களை ஒரு பொருட்டாக நாங்கள் எங்கள் உயிரை நாங்கள் பார்க்கவில்லை. தமிழ் மொழிதான் எங்கள் உயிர், தமிழ் மொழிதான் எங்கள் உயிர். தமிழ் மொழிக்கு இழுக்கு செய்யறத வேலையா வச்சுட்டு இருந்தேன்னா பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான தமிழர்களை ஒன்று திரட்டி இந்த ஆளுநர் மாளிகை வெளியில் வர இயலாத அளவிற்கு ஒரு முற்றுகை போராட்டத்தை நாங்கள் நடத்தி காட்டுவோம் என்று எச்சரிக்கின்றோம். ஆகவே இது ஏதோ அடையாள போராட்டமா வர்றோம், போராடுறோம், போறோம்னு ஆளுநரை நினைச்சுக்காத, நீ ஏதோ அதிகார மமதையில உட்கார்ந்து நினைச்சுக்காத. இதற்கு முன்னால் இருந்த ஆளுநர்கள் எல்லாம் அந்த இல்லத்தை விட்டு வெளியில் வர இயலாத அளவிற்கு தமிழ்நாட்டில் தமிழர்கள் போராட்டத்தை நடத்தினார்கள். உன்னுடைய எஜமா மோடி வரும் பொழுது அவருக்கு சாலையில் செல்வதற்கு அச்சப்பட்டு அவர் குறுக்கு வழிகளை சென்றது தமிழ்நாட்டில் நடந்த வரலாறு. ஆகவே தமிழர்கள் தமிழ் மொழியை உயிரை கொடுத்து காப்போம் என்பதை இந்த சமயத்தில் ஆளுநருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கும்பலுக்கும் நாங்கள் எச்சரிக்கை விடுத்து எங்கள் போராட்டத்தை நாங்கள் முன்னகர்த்துவோம். வெளியேறு, வெளியேறு, தமிழ் தாய் வாழ்த்தை அவமதிக்கும் சங்கி ஆளுநரை வெளியேறு, தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு, தமிழர்களை அவமதிக்கும் பிஜேபி RSS வெளியேற்றுவோம், வெளியேற்றுவோம், தமிழ்நாட்டை விட்டு வெளியேற்றுவோம், துரத்தி அடிப்போம், துரத்தி அடிப்போம், தமிழை அவமதிக்கும் துரோகி கும்பலை வெளியேற்றுவோம், துரோகி கும்பலை துரத்தி அடிப்போம். ஆளுநரே, 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 எச்சரிக்கை செய்கின்றோம். தமிழ் தாய் வாழ்த்தை அவமதிக்கும் சங்கி ஆளுநரை எச்சரிக்கிறோம், சங்கி ஆளுநரை எச்சரிக்கிறோம். இழிவுபடுத்தாதே, இழிவுபடுத்தாதே, திருவள்ளுவரை இழிவுபடுத்தாதே. பொங்கி எழுவோம், பொங்கி எழுவோம், தமிழர்கள் நாங்கள் பொங்கி எழுவோம், முற்றுகை இடுவோம், முற்றுகை இடுவோம், ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடுவோம், ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடுவோம். கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். தமிழ் தாய் வாழ்த்தை அவமதிக்கும் சங்கி ஆளுநரை கண்டிக்கின்றோம். தோழர் சிவா திலீபன் அவர்களுடைய இணையர் மே 17 இயக்கத்தினுடைய பொறுப்பாளர் தோழர் கீதா அவர்கள் தற்பொழுது கண்டன உரை நிகழ்த்துவார். போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைத்து தோழர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மே 17 இயக்கம் இன்று முன்னெடுத்துள்ள இப்போராட்டத்தின் முக்கிய காரணம் என்ன? தமிழ் மொழியை இங்கே 3ஆம் இடத்தில் பாடுவது, தமிழ் தாய் வாழ்த்தில் 3ஆம் இடத்தில், அதாவது முதலில் வந்தே மாதரம், இரண்டாவது தேசிய கீதம், அடுத்ததாக தமிழ் தாய் வாழ்த்தை பாடி தமிழ் தாய் வாழ்த்தினுடைய மதிப்பை குறைத்து இங்க ஆளுநர் இந்த மாதிரி வழிமுறைகளை எடுத்திருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு சட்டம் கொடுத்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற இந்த அரசவையில இந்த மாதிரி பாடல் 3ஆவதா பாடுறது தமிழ் தாய் வாழ்த்தை. இதை எதிர்த்து நாங்க முதல்ல குரல் கொடுத்திருக்கோம். தமிழுக்காக முன்னுரிமை அளிக்கணும் தமிழ் மாநிலத்துல. அதே மாதிரி சனாதனத்தை சொல்றாங்க. சனாதனன்றது ரொம்ப ஒரு மோசமான அது வழிமுறையே கிடையாது. அது வாழ்க்கை வழிமுறை. வாழ்க்கை வழிமுறைன்னு யார் சொல்றது? பார்ப்பனர்கள் தான் சொல்றது, நமக்கு கிடையாது. அது நம்ம தமிழர்கள் இந்துக்களே முதல்ல கிடையாது, நாம் தமிழர்கள். அப்படி இருக்கும்போது அந்த முறையை நம்ம எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. மேலும் அது நிறைய பெண்களை பிற்போக்குத்தனத்தை தள்ளுவதும் பெண்களை அவமதிக்கிறதுமான ஒரு நெறிமுறையா அது இருக்கு, அவங்களுக்கு இருக்கு, நமக்கு கிடையாது. நமக்கு பெரியாரும் அம்பேத்கரும்
மார்க்சும் சொன்னதுதான் நமக்கு வந்து வழிமுறைகள். திருவள்ளுவர் சொல்ல அறத்தை வைத்து தான் நம்ம தமிழ்நாடு வந்து முன்னாகிறது. ஆனா இந்த மாதிரி செயலை வந்து தமிழ்தாய் மதத்தை அவமதிக்கிற ஆளுநரையும் நாங்க வந்து வன்மையா கண்டிக்கிறோம். தமிழுக்காக தன்னுடைய உயிரியை ஈர்த்த சிவாதிலீபன் அவர்களின் கொள்கை முன்னே எடுத்து இந்த போராட்டமானது இன்னைக்கு நாங்கள் வழிமுறை செய்கிறோம். ஆகவே இந்த ஆளுநருடைய செயலை கண்டித்து இப்போராட்டத்தை தொடர்ந்த மேற்பணியக்க தோழர்கள், வருகை தந்த அனைத்து தோழர்களுக்கும் ஊடகத்துறையினருக்கும் நன்றி சொல்கிறோம். வணக்கம். அடுத்ததாக கண்டன உரையாற்ற தந்தை பெரியார் திராவிட கழகத்துடைய பொறுப்பாளர் நாகராஜன் அவர்களே. அன்பார்ந்த தோழர்களே, தகுதிவாய் பெரியவர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டில் பாஜக கைக்கூலி அரசுதான் பொறுப்பேற்றிருக்கிறதோ என்ற அச்சத்தில் இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு தமிழினுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது. தொடர்ந்து மே 17க்கும் தமிழ்நாட்டில தமிழினத்திற்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் களத்தில் இன்று போராடுகிறார்கள். அந்த வகையில் தான் ஆற்றல் மிகு செயல் வீரர் தோழர் திலீபன் அவர்கள் இந்த மொழிக்காக தன் உயிரியை தியாகம் செய்திருக்கின்றார். அந்த வகையில் தான் நாங்கள் இன்றைக்கு ஆளுநரை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த தோழர்களே, எண்ணி பார்க்க வேண்டும். இந்தியா என்பது ஒரு மதசார்பற்ற நாடு. இந்த மதசார்பற்ற நாட்டில அது தமிழ் மாநிலமாக இருந்தாலும் சரி, இந்திய ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி, இந்திய அரசியல் சட்டத்திற்கு கட்டுப்பட்டுதான். அப்படி இருக்கின்ற போது இங்கே ஆளுநர் அதிகாரம் அதிகமா, இந்திய அரசியல் சட்டத்திற்கு அதிகாரம் அதிகமா என்று சொன்னால் இந்த நாட்டை ஆளுவது இன்றைக்கும் பிரதமர் கிடையாது. இந்த நாட்டை ஆளுவது இந்திய அரசியல் சட்டம் தான். இந்திய அரசியல் சட்டம் சொல்லுகிறது மத சார்பற்ற நாடு என்று சொல்லுகிறது. ஆனால் இந்த நாட்டில ஆளுநர் மாளிகை என்பது இந்தியாவிலே இல்லையா? அவர்கள் இந்திய அரசியல் சட்டத்துக்கு கட்டுப்பட மாட்டார்களா என்று கேள்வி எழுகிறது. அன்பார்ந்த தோழர்களை, எண்ணி பார்க்க வேண்டும். இந்த வந்தே மாதரம் பாடல் என்பது எதற்காக பாடப்பட்டது, ஏன் இதை பாடுகிறார்கள் என்பதை எல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் தற்கூரி ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை அவர்கள் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தோழர் நம்முடைய திருமுருக காந்தி அவர்கள் களத்திலே நின்று போராடக்கூடியவர். தமிழ்நாடு அரசியல் மட்டுமல்ல, இந்திய அரசியல் மட்டுமல்ல, உலக அரசியலையும் இன்றைக்கு அவர்கள் போல பேசுவது தமிழ்நாட்டில் யாரும் கிடையாது. அந்த வகையில இவர்களை போன்றவர்கள் எல்லாம் இவர்கள் கேட்க வேண்டும், வரலாற்றை கேட்க வேண்டும். வந்தே மாதம் பாடலை நாம் கூட சொல்லிருக்கிறோம். பக்கிம் சந்திர சட்டர்ஜி என்ற வங்காள பாப்பான் 1880 எழுதிய ஆனந்தமனம் என்ற வங்கமொழி நாவலில் இடம்பெற்றுள்ள ஒரு பாடல் தான் அது. எதற்காக என்று சொன்னால், அவர்கள் எல்லாம் முஸ்லிம்களை அழித்து ஒழித்துவிட்டு தேவி காளியம்மன் கோயிலில் எதிரே பாடுகிறார்கள். அவர்கள் அந்த பாடல் தான், அந்த ஆனந்த மனம் என்ற நாவலில் இருக்கின்ற பாடல் தான் வந்தே மாதரம். வந்தே மாதரம் பாடல் எதை